ஓகே காய்ஸ், இன்னைக்கு வேலை கிளம்பியாச்சு. இன்னைக்கு டிஐஎம்எல் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். காலையிலே எனக்கு ஷோரூம்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. வாங்க இன்னைக்கு பைக்கில் இனிமேல் ஒரு ரேலி போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷோரூம்லேருந்து. ஸோ அதனால நான் சீக்கிரமாக கிளம்புறேன். காலையிலே பசிக்குது, 2 முந்திரி இப்போ சாப்பிட்டுருக்கேன். அதை ஆஃப் பண்ணு, என்ன ஓடுது? அப்புறம் அங்கே எதுக்கு ஒரு எஃப்எம் வச்சிருக்க? அப்போ செல்லு எதுக்கு எஃப்எம் யூஸ் பண்ணுற? இந்த எஃப்எம் தான் கிளியராக தானே கேட்குது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இந்த எஃப்எம் நீ என்ன குறை காண்டாய்? அப்புறம் என்னத்துக்கு அங்கே உள்ள ஒரு டப்பா வச்சு ஒயரை போட்டு முடிக்கிட்டு அதான் கிளியரா வரலையே. எல்லாமே சார்ஜ் போட்டு தான் ஆகணும். காலையில் என்ன டிஃபன்? என்ன டிஃபன் கிடையாது, இது பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உனக்கு அர்த்தம் சொல்லணுமா? இப்போ என் பக்கம் கேமரா திரும்ப அப்போ தான் நான் சொல்லுவேன். பிரேக்ஃபாஸ்ட்னா ஒன்றும் இல்லை டாடி, என்ன தெரியுமா? இப்போ பிரேக்குனா இடையில பிரேக் எடுக்கிறது அப்படி வச்சுப்போம். ஃபாஸ்ட்னா வேகம் கிடையாது. எங்கள் அம்மா வராங்க, எனக்கு என்ன ஊற்றுறாங்க? தேங்காய் பால் ஊற்றுறாங்க. போதும், நல்லா கழனி தண்ணி மாதிரி இருக்கு. ஃபாஸ்ட்னா ஃபாஸ்டிங், அதாவது விரதம் எடுக்கிறது, நோன்பு எடுக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, இதுதான் வந்து ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஐயா நீ நல்லா நூடுல்ஸ் சாப்பிட்ற போல. அப்போ நம்ம நைட் எத்தனை மணிக்கு நைட்டு டின்னர் சாப்பிடுவோம்? ஒரு 9 மணிக்கு சாப்பிடுவேன். திரும்பி நீ காலைல மறுபடியும் 9 மணிக்கு தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி சாப்பிடுவேன். அப்போ இடையில வந்து 12 மணி நேரம் நீ சாப்பிடாம இருக்க, உண்ணாவிரதம் இருந்த மாதிரி. ஆமா, விரதம் இருக்கிற மாதிரி கணக்கு, சரியா? அப்போ அந்த விரதத்தை நீ பிரேக் பண்ற. எப்ப பிரேக் பண்ற? காலையில எந்திரிச்ச உடனே அந்த 12 மணி நேரமோ 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ சாப்பிடாம இருந்த அந்த விரதத்தை பிரேக் பண்ற, அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ற, முடிக்கிற. அதனால அதை நீ பண்றதுனால காலையில அதை சாப்பிட்றதுனால அது பேரு பிரேக்ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் அதாவது நான் வந்து ஒன்னாவது முடிக்கிற மாதிரி. ஆமா, அதை விரதத்தை முடிக்கிற மாதிரி. அதனாலதான் பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் வந்துச்சு, சரியா? புரிஞ்சுதா? ஆமா, பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு. மதியான உணவுக்கு நான் அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்றேன், இப்போதைக்கு எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம். பா, மதியான உணவுக்கு பேர் என்ன? மதிய உணவு பேர் லஞ்சு. அப்புறம் வேற ஒன்று சொல்லு. அப்புறம் சொல்றேன், வா. ஏப்பா வேலைகள்லாம் ஊற்றிக்கிற அதில் நல்லதான். போதுவா? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான அர்த்தம் சொல்லியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யாரை கேட்டாலும் பிரேக்ஃபாஸ்ட் இதுக்குன்னு சொல்றீங்க. காலை உணவுக்கு தமிழ்ல அர்த்தம் டைரக்டா இருக்கு. முடிக்கிறேன். நைட்டு வந்து ஒரு வேளை விட்டேன். நான் மதியம் நைட்டில் சாப்பிட்ற இடையில இருந்து விட்டேன். வெள்ளை விட்டதை திரும்பி வந்து முடிச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு 10 தொடங்குறேன். ஆங்கிலத்துல அதான் அதோட பேர், வேற ஒன்றும் கிடையாது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேர் வருதுன்னா அதுக்கான பேர் காரணம் வந்து லென்த்தா இருக்கும், வெவ்வேறு மொழியில இருந்து வந்துருக்கும், சரிங்களா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளான டீட்டெயில் இதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, காலை உணவு இடியாப்பமும் தேங்காய் பாலும். தேங்காய் பாலும் கள்ளி தெளிவாக தான் இருக்குது. ஆமா, விற்கிற தேங்காய் விற்கிற வேலைக்கு அப்படியே அப்படியே சொல்ற தெரிஞ்சுக்கலாமா? கிலோ கிலோ 100 ரூபாய்க்கு. 70 ரூபா 50 ரூபா நினைக்கிறேன். இல்ல 3 தேங்காய் அடி நான் கேட்கறது கிலோ தான் 100 ரூபா. பீஸ் ரேட்லாம் கிடையாது, கிலோ ரேட் தான். அதான் ஒரு தேங்காய் 35. தேங்காய் நான்லாம் வாங்கும்போது 5 ரூபாய்க்குலாம் தேங்காய் கொடுத்த காலம் இருக்கு, 10 ரூபாய்க்கு தேங்காய் கொடுத்த காலம் இருக்கு. 10 ரூபாய்க்கு 5 தேங்காய் வாங்கின காலமும் இருக்கு. அது வாங்காலம், நான் சொல்றது ஏங்காலம். இந்த இடத்துல சைஸை பொறுத்து இந்த தேங்காவா இது 10, இது 12, இது 15, இது 20 அப்படின்னு வகை வகையா கூடையா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் போய் கிலோ வேண்டாம், நீ சின்னதா எடுத்துக்கோ, பெருசா எடுத்துக்கோ, ஃபிளாட்டா போட்டா எல்லாமே கிலோ கணக்கு வச்சுக்கீங்க. பிரியாணி வாங்க போங்க, பிரியாணியும் கிலோ கணக்குல.
ஆமா அப்படி வந்துச்சு காலம். எல்லாமே அப்படிதான். இது அடுத்தடுத்து எல்லாமே எப்படி சொல்றது, எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கே தெரியல, அந்த மாதிரி தான் பயணிச்சுட்டு இருக்கு. பார்த்துக்கலாம். ரொம்ப சுருங்கி போச்சு வாழ்க்கையில். எல்லாம் சுருங்கி சொல்லி விளங்க வைக்கிற மாதிரி விளங்க வச்ச காலம் போய் சுருங்கி போய்க்கிறாங்க. சரி ரைட் ஓகே. ஓகே டன். என் ரூம்ல வந்து நீ ஏதாவது ஆறாயிரம்னாலே ஒரு டவுட் தான், இங்கே ஏதாவது திருடிட்டு போயிட்டு இங்கே வாங்க என்ன தெரிஞ்சா டேடி வந்து எப்பவுமே நம்ம ரூமில் வந்து ஒரு விசிட்டிங்கு போகிறது வந்து வழக்கம். சும்மா ஒரு கூட இப்போ விளையாடுறது. நான் வந்து டெய்லி ஒரு கால்சியம் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இடையில வந்து இந்த விரலில் முறிவு ஏற்பட்டுச்சு. அதை செட் பண்ணுறதுக்காக டெய்லி ஒரு கால்சியம் டேப்லெட். அது ஒரு நாள் விளாக்ல யாருக்கும் தெரியாது. நான் இன்றைக்கி தான் அதை ரிவீல் பண்ணுறேன். ரிவீல் டேடி வந்ததுனால. கசக்குது. ஓகே காய்ஸ், இப்போ இந்த ரேலி வந்து கரெக்டாக எங்களோட ஷோரூம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எங்கே போய் முடிய போகுது தெரியல. போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து நான் வண்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க பாய்ஸ் ஸ்கூல்கிட்ட போகிறேன். இப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரேலி. வந்து நாங்கள் இங்கே மெயின் கேட்டில் இருக்கோம். ஸோ அந்த மெயின் கேட்லேருந்து பக்கத்து கேட்டுக்கு போகிறோம். இந்த ரேலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கவசம் அணிஞ்சு எல்லாமே சேஃபாக ரைட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட ஹோல் கான்செப்டே. ஹெல்மெட் அவேர்னஸ் ரேலி தான். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து எல்லா ஷோரூம் ஸ்டாஃபு, எல்லா பிராண்டு ஆட்களுமே கலந்துப்பாங்க. டிஷர்ட்டை பார்த்தா தெரியும், டிவிஎஸ் இருக்கும், சுசுகி இருக்கும், ஹோண்டா இருப்பாங்க, பஜாஜ் இருப்பாங்க. அது இல்லாமல் டார்லிங் பிராண்டு அவங்கெல்லாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறேன். நானுமே கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். எல்லா வருஷமும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது உண்டு. இந்த ரைட் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து தொடங்கி அப்படியே பெரிய கோயில் ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே குளஞ்சிபுரம் கோயிலாக வழியாக வந்து அந்த செராமிக் கிட்ட முடிஞ்சுது. நம்ம அந்த ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பிஸ்கட்டும் தண்ணியும் கொடுத்தாங்க. இன்றைக்கி காமராஜர் பிறந்த நாள் அப்படின்றதுனால நாங்கள் அந்த ரேலியை முடிச்சுட்டு திரும்பி நான் ஷோரூம் போகிறதுக்குள்ளே பயங்கரமான டிராஃபிக். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பர்டிகுலர் கிளிப் வந்து நான் ஷூட் பண்ணல, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு கிராஸ் ஆகும் பாருங்கள். நான் அவங்கள்ட்டேருந்து கேட்டு வாங்கியிருந்தேன். அவங்க வேறு மோடில் எடுத்திருந்தாங்க. நான் அதை ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாலகரியை கிராஸ் பண்ணி போகிற வீடியோ கிளிப் தான் இது. நம்ம இப்போ ரேலிலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. மண்டெல்லாம் கோழி குஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டீ நம்ம கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த பிஸ்கட்டு நான் ஒரு பாக்கெட் இருக்கா, தின்னுட்டு தூங்க வேண்டிதான். என்னடி நேற்று வச்ச ரசத்தையே திருப்பி வச்சிருக்கீங்க? தக்காளி சட்னி, பாகம் எல்லாமே இருக்கா? இன்னும் வாந்தி எடுத்ததா கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு உனக்கு? பித்தம் தலைக்கேறி போச்சா இல்லை பித்து பிடிச்சி போச்சா? இல்லை, பித்தம் தான் தலைக்கு சுற்றி என்னடா போடுறது கசப்பு வந்துச்சு. அதனால உனக்கு வந்து நேற்று வச்ச ரசம் பயன்பட்டுருச்சு. சரி ரைட், நல்லது, சாப்பிடு. ஒரு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு. சரி, அப்புறம் உப்பு கண்டெல்லாம் வேறு எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பழைய ஐட்டம் தான். அது கேட்டால் டேடிக்காக வச்சுருப்பாங்க. சாம்பார், எல்லாருக்கும் வெள்ளை சோறு போடுவோம். லஞ்ச் ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வச்சுப்போம். இது கூட ரசம் வந்து ரெண்டாவதாக போட்டுப்போம். ரசம் எப்படி இருக்கு தெரியல. பாவக்காய் பொரியல் இருக்கு, பீன்ஸ் பொரியல் இருக்கு, உப்பு கண்டம் இருக்கு, நாட்டுக்கறி உப்பு கண்டம். அது கூடவே நமக்கு நாங்கள் வந்து தக்காளி தொக்குன்னு சொல்லுவோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்களா? சேலத்தில் தக்காளி பஜ்ஜி, தக்காளி தொக்கு. எனக்கு தக்காளி பஜ்ஜி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட முட்டை எல்லாம் வச்சா சூப்பராக சாப்பிடுவோம். அவிச்சு முட்டை அதெல்லாம் பிடிக்கும். ஓகே கைஸ், இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்ச். லஞ்சுனா ரெடி. நம்ம தமிழ்நாடுலாம் என்ன சொல்லுவோம், இது வந்து மதிய உணவுன்னு சொல்லுவோமா? மதியத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து நூன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் நூன்.
அது கூட வந்து இப்போ வந்து நம்ம பழங்கால தமிழ் ஒண்ணு இருக்குல்ல, ம், வாருங்கள், செல்லுங்கள், போங்கன்னு சொல்லி பழங்கால தமிழ் இருக்குல்ல, இப்ப வா, போ அப்படின்னு சொல்லி இருந்துச்சுல்ல. ம், அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் ம். பழங்கால இங்கிலீஷ் ஒண்ணு இருந்துச்சு. ஓ, அப்ப வந்து நுஞ்சியோன்னு சொல்லுவாங்க. நுஞ்சியோன். நூன்னா மதியம், ம். ஷியோன்னா குடிக்கிறது. இதுதான் குடிக்கிற ஐட்டம். ம். அது வந்து குடிக்கிறத வந்து ஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு லஞ்ச்ன்னு தனியா ஒரு வார்த்தை வந்துச்சு. இப்ப அந்த லஞ்சுன்னா சாப்பாட குறிக்கிறது கிடையாது. ம். சரியா? அது வந்து ரொட்டி துண்டு, சீஸ் துண்டு, அது துண்ட வந்து குறிக்கிறது வந்து ஒரு பார்ட் மெம்பர்ஸ் ஒண்ணு வச்சுக்க. அது லஞ்சுன்னு சொன்னா அது துண்டுன்னு அர்த்தம். சரியா? ம். அப்படி இருந்துச்சு. இப்ப நுஞ்சியோன்னா லைட்டா எடுக்கிற ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் குடிக்கிறது அந்த மாதிரி லைட்டா எடுக்கிற ஐட்டத்துக்கு பேர் வந்து ம். நுஞ்சியோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப லஞ்சுன்னு தனியா ஒரு வார்த்தை வந்துச்சு. இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டுல வந்து என்ன ஆச்சுன்னா, தொழில் புரட்சின்னு உனக்கு தெரியும். தொழில் புரட்சின்னா என்னன்னு தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ம். அதாவது நம்ம வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சோம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். எல்லாரும் விவசாயம் பண்ணி ஆடி ஓடி திரிஞ்சு ம். தற்கால மனிதன்ல இருந்து ம். வேட்டையாடி சமூகமானானுங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்க எல்லாம் இடையில வந்து ஒரு பிரேக் எடுத்தாங்க. ம். ஏன்னா ஓ. காலையில சாப்பிட்டு போவான், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போவான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில ஏன் சொல்லிட்டேன். இப்போ கொத்தனாரோட வேலை செய்யா மதியானம் டக்குன்னு போட்டு சாப்பிட்டு டக்குன்னு இது பிரேக் எடுப்பாரு. பிரேக் எடுக்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ம். அது எப்பன்னா இந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிரேக் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ம். அப்ப அந்த பிரேக்குக்கு வந்து ஒரு டைம் வந்து செட் ஆயிடுச்சு. ம். அதுதான் காலப்போக்குல இந்த நுஞ்சியோன் நூன் மதியம் சியோன் பிடிக்கிறது, லஞ்சுனா துண்டு, ரொட்டி துண்டு, ம். சீஸ் துண்டு இது எல்லாத்தையும் சேர்ந்து ம். 2 மெர்ஜ் ஆகி ம். காலப்போக்குல வந்து லஞ்ச் அப்படி என்று இடம் பெற்றது. ம். ஓகேவா? லஞ்சுக்கு அர்த்தம் இதுதான். ம். ஓகேவா? மதியானம் சாப்பாடு லஞ்சு ஆமா. ஓகே நைட்டு பார்ப்போம். ம்.